இப்போ நீங்க பசுபதி பாண்டியன் தீபக் பாண்டியன் கையில் எடுக்கிறதுனால என்னது? பழி வாங்க போறீங்களா? எத்தனை பேரை பழி வாங்கி இதை முடிய போறீங்க? யாரை கொலை பண்ணா இதை முடியும்? அப்படி முடியிற விஷயமா இது? இப்போ இளைஞர்களுக்கு ஒரே இது அரசியல் என்னன்னா, வீர வணக்கம் செலுத்துவதும் அஞ்சலி செலுத்துவதும் மட்டுமே அரசியலாக இருக்கிறாங்க. அத்தனை புரட்சி பேசுறாங்க. தென் தமிழகத்தில் அத்தனை கொலை நடக்கும்போது என்ன பண்ணாங்க? அந்த புரட்சியாளர்கள், அந்த இளைஞர்கள் எல்லாம் எங்கேயும் வரல. பசுபதி பாண்டியனுடைய கொலை வழக்கு என்னாச்சு? ஜெசித்னா பாண்டியனுடைய கொலை வழக்கு என்னாச்சு? சிங்காரத்தோட கொலை வழக்கு என்னாச்சு? கீழ் நீதிமன்றத்தை தவிர ஹைகோர்ட்டுக்கு போச்சா? யாராவது போனாங்களா? போகல. இல்ல வழக்க நடத்த வேண்டாம், நடத்த முடியாதுன்னு இருக்கீங்களா, இல்ல சமரசம் ஆயிட்டார்களா என்று எனக்கு தெரியல. நீங்க எல்லா ஊர்லயும் தீபக் பேனர் வச்சிருக்கீங்க. ஆனா அவனுக்கு வந்து கீழ் நீதிமன்ற செஷன்ஸ் கோர்ட்ல மர்டர் கேஸுக்கு பேல் வாங்கினாங்க. குஸ்திக்கு வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட போய் கம்பராமாயணத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. தேவேந்திர வரலாறு பேசுவது இதெல்லாம் அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? நீ பொது சமூகம் ஏற்றுக்கலன்னு தான் எஸ்சியில இருந்து வெளியே வரணும்னு சொல்ற. எஸ்சியில இருந்து வெளியேறணும் என்பது வெறும் எஸ்சி பிசி சர்டிபிகேட் வாங்கி வீட்டுல வச்சுக்கிறது கிடையாது. அது நம்மளுடைய குணம் மாற்றம், மனம் மாற்றம் எல்லாமே உளவியல்